பராபரத்திலே பரம் தோன்றி, பரத்திலே சிவம் தோன்றி, சிவத்திலே சக்தி தோன்றி, சக்திகளே நாதம், நாதத்திலே விந்து, விந்துவிலே சிவம், சதாசிவத்திலே மகேஸ்வரன், மகேஸ்வரன் உத்ருவன், உத்ருவனிலே விஷ்ணு, விஷ்ணுவிலே பிரம்மா, பிரம்மாவிலே ஆகாயம், ஆகாயத்திலே வாயு, வாயுவிலே அக்கினி, அக்கினியிலே பிருதிவி, பிருதிவியிலே அப்பு, அப்புவிலே அன்னம். அந்த அன்னத்தினால் ஊர்வன, பரப்பன, நடப்பன தாவரங்கள், விலங்குகள், தேவர்கள், மனிதர்கள் அனைத்தும் படைக்கக்கூடிய ஆழத்திலே, இந்த ஞானத்திலே வருங்காலத்திலே அனுகூலத்திலே மூலாதாரத்திலே பிரம்மன் தான் வாசம் முடிக்கிறான், பிண்டம் பிடிக்கிறானே என சொல்லக்கூடிய கருணையெல்லாம் உருவாக்கும்படியான வரன், அயன், பிதா, பேதா என்னும்படியான மலடியன், பேடியன், சதுர்முகன், நான்முகன் என சொல்லக்கூடிய என் தந்தையாகிய பிரம்மதேவனை கண்டு ஆசி பெற்று வெள்ளத்தால் அழியாது, வெந்தனால் வேகாது, கொடுத்தாலும் குறைபடாது, கல்வர் எவராலும் களவாட முடியாது, நெஞ்சகத்தே பொருள் இருக்க கல்வி என்னும் பொருள் தேடி அலைவார் உண்டோ என்ற வகையிலே கல்வி செல்வம் அச்செல்வத்துக்கு மதியாக விளங்கக்கூடிய நாமகளை கண்டு நல்ல ஆசையில் பெற்று கையிலங்கில் இணைந்தேன். அங்கே பாட்டில்லாத பரமனை, பரமலோக நாதனை, நாட்டில்லாத நாதனை, நாரிமங்கை பாகனை, கூட்டி மல்ல வாய்விதைத்து குணுகுணுத்த மந்திரம், வேட்டைக்கார குக்கு சுப்பை கூப்பிடா முகுஞ்சதே, அத்தியிலே கரம் பத்தியிலே மனம் புத்தியிலே நடு மத்தியிலே நெத்தியிலே சதாசிவம் ஓம் ஸ்ரீ மென்னாண்டார் வழிகாசநாதரை கண்டு ஆசி பெற்று அன்பன நண்பன ரூவி பரமானந்த தேவின் அடியினை மேவி இன்போடு உன்போடு ஆவி இன்றோடு என்ற வராசக்தியினுடைய திருவருளை பெற்றுக் கொண்டு வைகுண்டம் அடைந்தேன். அங்கே பாராதி வான்பொருளை பஞ்சபுரு வானம் ஒன்றை பேரான விண்வொழியை பேன்ப பாரதியை நேராக என்னாலும் நெஞ்சுறுத்தி வாழ்வேனே தொந்திகள் அன்னடு பந்திகள் அத்திட சிந்தையிலே முந்தை உண்டனுடன் உந்தியில விஷ்ணு தாம் இருப்பார் முகுந்துவார் வாழைப்பெண்ணை என்ற வகையிலே என் பாட்டனாகிய நாராயணையும் பாட்டியாகிய மகாலட்சுமியும் ஒரு சேர கண்டு ஆசி பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்ய வண்ணமாக அழகு மலையாகி வேள்வி மலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயக மூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆடை முகத்தினை, இந்தின் இளம்பரை போலு மெயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமனருவ மகேஸ்வர புத்திர விக்கன விநாயக பாத நமஸ்தே. திகட சக்கர சமூகம் இந்தலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவரை திகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம். இதெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் என்ற வகையில் அவரை வணங்க வேண்டும். சர்வம் சக்திமயம் அம்பாள் குடிகொண்டிருக்கின்றாள். அவளை பணிந்து பிறகு பணியை தொடர்வோம். மதியன் 16,000க்கு ஒருவர் பூத்த குழல் தண்டாமரை திருவே தாதா கோடிக்கு ஒருவர் உண்டாயின் உண்டென்று அருண்ணா. என்ன அர்த்தம்? தாதா கோடிக்கு ஒருவர். சத்தம் இல்லாம கொஞ்ச நேரம் எதுக்காக பாடினா ஆர்த்த சபை 101. ஒரு பெரிய சபையில 100ல ஒருத்தர் தான் நல்லவங்க இருப்பாங்களாம். 16,000 பேருக்கு ஒருத்தர் தான் வார்த்தை சாலங்களை புரிஞ்சு கேட்கிற பேரறிவாளர்கள் இருப்பார்களாம். அப்படி ஆர்த்த சபை 101 1001ஆம் புலவர் 1000 பேர்ல ஒருத்தர் தான் புலவரா இருக்க முடியுமா? ஆனா தாதா கோடிக்கு ஒருவர். என்ன சத்தம் மெதுவா? அப்படி தாதா கோடிக்கு ஒருவர் அந்த கிழவி அவ்வையார். தாதான்னா வள்ளல். 1000 பேருக்கு ஒருத்தர் தான், கோடிக்கு ஒருத்தர் தான் வள்ளலா இருக்க முடியுமா? அப்படி கோடியில ஒருத்தரா வள்ளலா இருந்து வந்த கலைஞர்கள் எல்லாம் பாராட்டு விதமாக அன்பளிப்பை வாரி வழங்கி கொண்டிருக்கும் அவ்வையார் பற்றி அவ்வையார் பாடிய பாடலுக்கு நாங்கள் மதியண்ணா அவர்களுக்கு நன்றி, உளம் கண்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பணியை தொடர்வோம். 2 நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி காக்க
வாழ்க பல்லாண்டு. இறைவனுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். அருமையான இடம். ஆமா, சிறப்பு சிறப்பு. அவங்களைத்தான் பாராட்டணும். அவங்க இல்லைன்னா நாங்க யாருன்னு வெளியில தெரியாது. முகம்தான் தெரியும், குரல் என்னன்னு தெரியும். அதனால இந்த குழா இல்லைன்னா இந்த குழா சீரி போயிடும். பத்திரமா பாத்துக்குவோம். அதனால இப்படி இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது எடுப்பு என்று சொன்னால் அப்படி எடுப்பான இந்த இடத்திலே அழகான இடம். குமர கடவுள், குறிஞ்சி நிலம், கந்தன் குடிகொண்டிருக்கின்றார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராது வினை என்ற அருணகிரியாருடைய வாக்கு. அருணகிரியார் பாடப்பட்ட திருப்புகழ் இந்த உலகமும் வியாபித்திருக்கிறது. அப்படி திருப்புகளிலே முருகனுடைய பெருமையை அளவு கடந்த அளவிற்கு 16,000 திருப்புகழ் பாடி இருக்கிறார் அருணகிரியார். அருணன் என்பவன் தன்னுடைய சுய ஒழுக்கம் இல்லாது வாழ்ந்து நிறைவாக இறக்கையை எண்ணி திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து குதிக்க முருகன் தாங்க நாவிலே மகாமந்திரத்தை எழுதியதனால் பெறப்பட்ட பாடல்கள். அப்படிப்பட்ட 16,000 பாடல் இன்னைக்கு இருக்கிறது. மொத்தம் 1300 சொச்சம் பாடல் தான் இருக்கு. காப்பாற்றி வைக்க ஆள் இல்லை. காப்பாற்றி வச்சவர்களுக்கு நன்றி சொல்லணும். அதையெல்லாம் படிக்கணும். அப்படிப்பட்ட திருப்புகள் தந்த அந்த அருணகிரியாருடைய வாக்கின்படி இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்த்தால் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார். கந்த கடவுள் நமக்கு சொந்த கடவுள். கந்த கடவுளை வணங்கினால் வேறு எந்த கடவுளையும் வணங்க வேண்டாம் என்பதுதான். என் தந்தை பிரம்மணி எழுதிய எழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை யாருக்கு உண்டென்றால் முருகன் ஒருவனுக்கே உண்டு. அதனாலதான் திருப்புகள்ல ரொம்ப அழகாக திருச்செந்தூர்ல பாடுகிறார். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழின் பூங்கொடி மால்பட் தென்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோல் வேல்பட்டு அழிந்தது மேலையும் சூரனும் வெறுப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமையில் அயன் கையெழுத்தேன்னு பாடுறார். முருகனுடைய கால் பட்டா தானா அழிஞ்சு நமக்கு பிரம்மன் எழுதிய எழுத்தெல்லாம். அப்ப முருகனுடைய பாதத்தை இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும். அது பக்தியினாலே. அந்த பக்தி சிறப்பா இருக்கான்னு பார்த்தா ஊருக்கு ஒரு விதமா ஆகி போச்சு. பக்தி பக்தி பத்தியெல்லாம் நேத்தெல்லாம் வலைதளத்துல பாக்குறேன். சிவப்பாடை கட்டிக்கிட்டு மேல்மருத்தூர் போற பொம்பளை பிள்ளை அந்த குத்தாட்டம் போடுது. என்ன போடு. அப்ப மாரியாத்தா அந்த ஓம் சக்தி எங்க போனான்னு தெரியல. அங்க இருக்காளா வேற பக்கம் போயிட்டாளா? என்ன கொடுமை நடக்குது. பக்கத்துல சீட்டு வந்து ரெண்டு கண்ணாடி உடைச்சுதான் தூக்கணும். எவ்வளவு நடக்குது. ஆனாலும் மாறி இருக்கிறோமா நம்ம? மாறலைய. ஒரு ஊர்ல மது எடுப்பு திருவிழான்னா மது அந்த முளைப்பாரியை சுமந்து வருகிறார் பூசாரி. அதுக்கு முன்னால பாருங்க ஒரு 20 இளைஞர்கள் ஆடி வந்தார்கள். நானும் ஊருக்குள்ள வண்டி நுழைஞ்சோன்னு பார்த்தேன். பக்தி பரவசமா இருக்கு. இங்கதான் உண்மையிலே பக்தியா இருக்கான்னு பார்த்தேன். சரி. அப்புறம் அந்த 20 பேரையும் கிட்ட போய் பாக்குறேன். அப்படி போயிலும் போதைய போட்டு ஆடுறேன் சாமிக்கு முன்னால. குத்தாட்டம் போடுறதுக்காக சாமி ஊக்குற நிலைமை ஆயிப்போச்சு நிலைமை. பக்தி கூட இந்த இளைய தலைமுறையை சரி செய்யலன்னா வேற எந்த களம் சரி செய்யும்? எப்படி போய்கிட்டு இருக்கு இந்த நாடும் மக்களும் வழி தவறி வேறு விதமா போறது கண் முன்னே தெரிஞ்சுன்னு சில பேர் கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாமல. காந்தி 3 பொம்மை வச்சிருந்தாரா. ஒன்னு கண்ணை கட்டினபடியே, ஒன்னு வாய பொத்தினபடியே, ஒன்னு காது ரெண்டையும் பொத்தினபடியே 3 பொம்மை வளர்த்தாராம். மகாத்மா காந்தி இறந்ததுக்கு அப்புறம் தேவலோகத்துல ஒரு கற்பனையான கதை. இதுல பாருங்க, கடவுள் வந்து கேட்கிறார், மகாத்மா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறது தெரியும். பூமியில நான் ஒரு 3 பொம்மை விட்டுட்டு வந்திருந்தேனே எப்படி இருக்குன்னு கேட்டாராம் சிவர். 3 பொம்மை வச்சுட்டு வந்திருந்தேன். ஒன்னு கண்ணை பொத்தினபடி, ஒன்னு காதை பொத்தினபடி, ஒன்னு வாயை பொத்தினபடி. எப்படி இருக்கு இன்னைக்கு நிலைமை அப்படின்னு காந்தி கேட்டாராம் இறைவனை. இறைவன் சொன்னானா, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க விட்டு வந்த 3 பொம்மையும் 3 விதமா இருக்கு. கண்ணை கட்டின பொம்மை நீதிமன்றமா இருக்கு. கண்ணை கட்டின பொம்மை நீதிமன்றமா இருக்கு. காதை பொத்தின பொம்மை அரசாங்கமா இருக்கு. எது சொன்னாலும் கேவடங்க அதுல ஊதுன தங்கு காதல வாங்க மாட்டாங்க. சரி, வாய பொத்தின பொம்மை எல்லாம் தெரிஞ்சிருந்து வாய் திறக்காத மக்கள். எதை பத்தியும் கவலை இல்லை. அதனால வாயை மூடிக்கிட்டு எல்லாம் இருக்கிறான். இப்படியே தான் இருக்கு. ஆனா எதுவும் நடந்ததாக தெரியவில்லை. விளையாட்டா சொன்னாலும் ஒரு கதைக்குள்ள முக்கியமான கருத்தை வச்சார் பாருங்க. அப்படிப்பட்ட கருத்துக்களோடு நாமெல்லாம் என்ன செய்யறோம், ஏன் செய்யறோம், எதற்காக பிறந்தோம், நம்மளை சுத்தி என்ன நடக்குது, யாரோ ஒருத்தர் நிர்மாணம் பண்றேன். நம்ம என்ன பேசணும், நம்ம என்ன சாப்பிடணும், நம்ம என்ன உடுத்தணும் அப்படிங்கறத எவனோ ஒருத்தன் தீர்மானம் பண்றான். வலைவழியில பதிவாகுது. மொசாட்னு ஒரு நிறுவனம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? மொசாட்னு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க. மொசாட்னா என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சிருக்கா? இந்த உலகத்திலேயே முதலாவது உளவுத்துறை மொசாட் யாருக்கிட்ட இருக்கு, எதுக்காக இருக்கு, அது என்ன பண்ணுது, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு நாளைய தலைமுறை இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சிந்தனை எல்லாம் இல்ல. முக்கால் பூரா போதையில இருக்கக்கூடிய காரணமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். மிகவும் வேதனை. இருந்தாலும் இந்த மக்களை பார்க்கின்ற பொழுது தென்னகமாம் இன்ப திருநாட்டில் வேறியதோ கண்டடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாயி தலை காவிரி எனும் தாதியிடம்
நாடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகாலன் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடம் எல்லாம் தாவி பெருகி வந்து நம் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளாம் தனி கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்திருத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையன நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கனி எங்கள் இதயக்கனி வந்திருக்கும் மக்களெல்லாம் என்றும் நம் இதயக்கனி நீங்க நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேறே இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேறே நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறே என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே என்றும் நல்ல
அப்படி இந்த இடத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது அழகான இடம் எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை, ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றற்று கவனிக்க வேண்டும். ஆனாலும் வந்த வினையும் சொல்வதை போன்று இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது அடுத்த நிலம் முல்லை நிலம், அதற்கு கடவுள் எல்லாம் வல்ல திருமால். அவையார்பட்டி அவை கற்பாண்டவர் கபாடி குழு சார்பாக ரூபாய், கற்பாண்டவர் கபாடி குழு சார்பாக ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். நன்றி நன்றி. அன்பு உள்ளங்களுக்கு உளமார்ந்த நன்றியும் வணக்கங்களும். ஆகினால் அந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது அத்தனையும் சிறப்பான விஷயங்களாகத்தான் இருக்கிறது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியம். வள்ளல் பெருமானர் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதினவர். அவர் மாவட்டத்தில் அதிக தொந்தரவு நடந்துச்சு. நம்ம நாட்டில் என்ன நடக்கலை, எதெல்லாம் நடக்கக்கூடாது அதெல்லாம் நடக்குது. அப்படி வள்ளல் பெருமானார் ஒரு நாள் திண்ணையில தூங்குறாரு. காதுல ஒரு வைர கடுக்கன் இருக்கு. ஒரு களவாணி போய் உட்கார்ந்து மெதுவா அந்த கடுக்கனை கலட்டினேன். அவர் தூக்கத்துல இருக்கிறாரு நினைச்சுக்கிட்டு கலட்டுறேன். ஆனாலும் அவர் முழிச்சுக்கிட்டாரு. முழிச்சவர் எந்திரிக்கல. சரி ஏதோ ஏழை எளிய இல்லாதவன் நான் கலட்டிட்டு போறேன் அப்படின்னு பேசாம படுத்திருந்தாராம். ஒரு கடுக்கனை கலட்டிக்கிட்டு இருக்கிற போது அவருக்கு யோசனை வந்திருக்கு. ஒத்த கடுக்கனை கொண்டு போய் விற்க போனா இன்னொரு கடுக்கன் எங்கன்னு கேட்பாரு கடைக்காரரு. இவன் ஏதாவது உளறிட்டான்னா திருடிட்டு வந்தாலும் மாட்டிக்கிறவன் பாவம், எடுத்தும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். கொடுக்கற 2 கடுக்கனையும் கொடுத்துருவோமேனு தூக்கத்துல புரண்டு படுக்கிற மாதிரி புரண்டு படுத்தாராம். இப்போ திருட வந்தவனுக்கு புத்தி வந்துருச்சு. உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். இவர் எந்திரிச்சு வள்ளலார் கேட்கிறார், யார் பண்ணி ஏன் இங்கே உட்காந்து அழுகிற அப்படின்னு. அவர் சொன்னார், ஐயா என்னன்னு தெரியல, நான் திருடத்தான் வந்தேன், ஆனா எனக்கும் கருணை செய்ய நீங்க புரண்டு படுத்திய பாருங்க, அப்பவே என் புத்தி மாறிடுச்சு, இனிமே இந்த தவறு செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு. ஐயா சொன்னாரு, நான் மன்னிக்கப்படாதுப்பா, நீ தான் என்ன மன்னிக்கணும், நான் உன்னை கையெடுத்து வணங்குறேன்னாரு. ஐயா நான் ஒரு களவாணி போய் என்னை போய் நீங்க வணங்குறீங்களே. அப்படி இல்லை தம்பி, இவ்வளவு நாள் அந்த கடுக்கை என் காதில் இருந்துச்சு, நமக்கும் தேவையோ என்று எண்ணி இருந்து விட்டேன். ஆனா இப்பதான் புரியுது இதுவும் உனக்கு உதவாதுன்னு உணர்த்த வந்த கடவுளப்பா நீ, அதனால நான் உன்னை வணங்குறேன், நீ என்ன மன்னிச்சிருந்தாராம். மனசு வருமா? அதான் பெருமைக்கும் ஏழை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல். அவரவர் செய்த வினையின் பயன்தான் அவரவருக்கு வரக்கூடிய நல்லதும் கெட்டதும். அதை சுருக்கமா வள்ளுவரும் சொல்றாரு, சுருக்கமா புறநானூற்று புலவன் கணியன் பூங்குன்றனார் சொல்லி இருக்கிறார். அப்படி அத்தனையும் உணர்ந்து இந்த மனித வாழ்க்கை எப்படி மேம்பட வேண்டும் என்று எண்ணணும். அப்துல் கலாம் ஐயா கனவு காண சொன்னாரு. எப்ப கனவு காண சொன்னாரு? தூங்கும் போது வருவது கனவல்ல, தூங்க விடாமல் செய்வது கனவுன்னு. அப்படிப்பட்ட கனவு லட்சிய கனவு. ஒரு விஷயத்தை அடையணும்னா சில பேருக்கு பாருங்க, நாளை காலையில ஒரு வேலையை வச்சுட்டாருன்னா வரவெல்லாம் தூக்கம் வராது. தூங்குற மாதிரி இருக்கும், முழிக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே அது மனசுக்குள்ள ஒரு ஆழமா பதிஞ்ச லட்சிய கனவு. அதுபோல கனவு கண்டால் அந்த 2020 வல்லரசு ஆகும் இந்தியான்னு கனவு கண்ட மகான் ஒருத்தர் என்ன பண்ணாரு, தூங்குனாரு. தூங்கும் போது ஒரு கனவு வந்துருச்சு. எப்படி? அவர் கனவுல ஒரு முழு பூனையை முழுங்குறது மாதிரி கனவு கண்டிருக்கிறார். ஆமா, முழு பூனையை முழுங்குற மாதிரி கனவு கண்டவன் பதறி போய் எந்திரிக்கிறான். ஆகா வயிற்றுக்குள்ள பூனை போயிருச்சு அப்படின்னு பதறி போய் எந்திரிச்சான். எந்திரிச்சுதான் கனவுன்னு தெரியுது, தூக்கம் கலைஞ்சிருச்சு. அது கனவு தானே, விட்டுட்டு பேசாம இருக்கலாம் தானே. மனசு கேட்கல, வயிற்றுக்குள்ள பூனை போயிருச்சு, ஆகா என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோன்னு பயத்தோடவே பாதி இரவை கழிச்சிட்டு விடியாம மருத்துவமனை தேடி ஓடுறேன். மருத்துவரை பார்க்க அங்க போய் மருத்துவரை சொன்னேன், ஐயா நேற்று இரவு கனவுல ஒரு பூனையை முழுங்கிட்டேன், அது வயிற்றுக்குள்ள போய் முண்டுற மாதிரியே இருக்கு, அதை எப்படியாவது எடுக்கணும்னா. அவர் பார்த்தார், என்னடா கனவுல முழுங்கின பூனையை வெளியில் எடுக்கணும்னு சொல்றானே, இவனுக்கு என்ன செய்யறது? சரி தம்பி உனக்கு வைத்தியம் பார்ப்போம், முதல்ல படு, நிழல் படம் எடுப்போம்னு ஒரு படம் எடுத்தார். நிழல் படம்னா தெரியுதா? இல்ல எக்ஸ்ரே. நிழல் படம்னா தெரியாது, எக்ஸ்ரேனா தெரியும். ஏன்னா நிழல் படம் வேற்று மொழி, எக்ஸ்ரேங்கிறது தமிழ் மொழி. அந்த அளவுக்கு மாறி போச்சு நம்ம தமிழ்நாடு. நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அப்புறம் பாருங்க, அவனை படுக்க போட்டு ஒரு நிழல் படம் நீங்க சொல்ற எக்ஸ்ரே எடுத்து காமிச்சா உள்ள வயிற்றுக்குள்ள பூனை இல்ல. தம்பி நீ கண்டது கனவாவே இருக்கட்டும், நிசத்துல பூனை இல்ல, நீ பயப்படாத வீட்டுக்கு போலாம்னாரு. காசை கொடுத்துட்டு வெளியில வந்துட்டேன். ஆனாலும் மனசு கேட்கல, வயிற்றுக்குள்ள பூனை இருக்குங்கிற மாதிரியே ஒரு உணர்வு. இந்த மருத்துவர் சரியில்லை, வேற மருத்துவரை பார்ப்போம்னு இன்னொரு மருத்துவர்கிட்ட போனேன். அவர்கிட்ட போய் அதே நிலைமையை சொல்லி அவர் ஒரு படம் எடுத்து பார்த்துட்டு, தம்பி இது கனவு, அதனால குழப்பிக்க வேண்டாம், ஒரு பிரச்சனை இல்லை, வயிற்றுக்குள்ள பூனை இல்லை, நீ வீட்டுக்கு போனாரு. அத்தோடவும் சரியில்லை, மனசு கேட்கல அவனுக்கு. இவங்க 2 பேரும் நம்மளை ஏமாத்துறாங்க, அதனால பெரிய மருத்துவரா பார்ப்போம். அவன் அந்த வேலம்மாள், மதுரை மீனாட்சி, காவேரி, அப்பல்லோ, ஆமா அதிகமா காசை கட்டி வச்சுக்கணும் பாருங்க, அந்த அங்க போனோன்னு அவர் பார்த்தாரு. அவர் சொன்னா, ஐயா நேற்று ஒரு கனவுல ஒரு பூனையை முழுங்கிட்டேன், நீங்க பார்த்து சொல்லுங்க. அவர் பார்த்தாரு, கனவுல முழுங்கின பூனை வயிற்றுக்குள்ள இல்ல, மனசுக்குள்ள இருக்கு, அதனால அவன் வழியிலேயே வைத்தியம் பண்ணும். ஆமா தம்பி படுங்க, ஒரு படம் எடுப்போம்னு அவர் இந்த நிழற்படம் சொல்லக்கூடிய எக்ஸ்ரே எடுக்கல. அந்த எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய அட்டையில ஒரு பூனையை படமா வரைஞ்சு
அறைக்குள்ள போயிட்டு திரும்பி வந்து தம்பி எந்திரிங்க தம்பி பூனை இருக்க கண்டுபிடிச்சாச்சுன்னு கொடுத்தாரு. வாங்கி பார்த்தா இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா, 2 பேர் ஏமாத்தி விட்டாங்க, நீ வயிற்றுக்குள்ள பூனை இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க, நீங்க ஒரு ஆள் கண்டுபிடிச்சிட்டே ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா பூனை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு அவன் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அவங்க 2 பேரும் வெளிச்சம் போட்டு எடுத்தாங்க, பூனை ஒளிஞ்சுக்கிருச்சு, நான் வெளிச்சம் போடாம எடுத்தேன், பூனை சிக்கிருச்சுனாரு. சரி பரவாயில்ல, அவன் வழியில வைத்தியம் பண்ணணுமே, சரி எடுத்துருங்க ஐயா, வயிறு முண்டுது ரொம்ப, அது பயமா இருக்கு, அதெல்லாம் உடனே எடுக்க முடியாது தம்பி, 1 வாரம் கழிச்சு வா, இன்ன தேதியில இன்ன கிழமை இத்தனை மணிக்கு வந்து அதுக்கான மருந்து மாத்திரைலாம் வாங்கி அப்படின்னு அனுப்பி வச்சாச்சு. அந்த மருத்துவருக்கு துணைக்கு உதவிக்கு வேலை செய்வார்கள் பெண் பிள்ளைகள், செவிலித்தாய், நர்ஸு. அந்த பொம்பளை பிள்ளைய கூப்பிடுங்க, வாமா, அவன் மனசுக்குள்ள பூனை வச்சுக்கிட்டு வயிற்றுல இருக்குன்னு தடுமாறுறேன், அவன் வழியில கொஞ்சம் வைத்தியம் பண்ணுவான், நீ என்ன பண்ற, நம்ம மருத்துவமனையில் நிறைய பூனை சுத்தி எரியுது நம்ம சங்கத்துல மாதிரி, அதனால என்ன பண்ற, ஒரு பூனையை பிடிச்சி அடைச்சி வை, செத்து போயிடாம பாலுகளை ஊத்தி வை அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப 1 வாரம் கழிச்சு பதறி போய் ஓடியாந்த, ஐயா தூங்க முடியல, சாப்பிட முடியல, வயிறு வேற வீங்குது, பூனை படுத்துதியான்னா, ஒன்றும் கவலைப்படாத, இன்னைக்கு எடுத்துருவோம் உட்கார் அப்படின்னு 2 சத்து மாத்திரையை கொடுத்து முழுங்க சொல்லி, தம்பி வைத்தியம் என்ன தெரியுமா, மாத்திரையை போட்டாச்சா, உன் தலையில நறுக்குன்னு கொட்டுவேன், நீ அம்மானு ஆண் வாயை திறந்து கத்தணும், பூனை குதிச்சு வெளியில வந்துரும்ட்டாரு. அதை நம்பி அவனு உட்கார்ந்தேன், ஓங்கி நறுக்குன்னு கொட்டினாரு, கண்ணை மூடிக்கிட்டு அம்மானு கத்துனேன். ஏற்கனவே பிடிச்சி அடைச்சி வச்சிருந்தாள் ஒரு பூனை, அதை எடுத்தாந்து அவனுக்கு முன்னால விட்டு கண்ணை திறந்து பாடுறா, பூனை வெளியில வந்துருச்சுன்னு சொல்ல, அவனும் முழிச்சு பாக்குறான், தெரியுது பூனை ஓடுது, சந்தோஷப்படணும்ல, அழுக ஆரம்பிச்சான் உட்காந்து. ஏன்டா அழுகிறா, பூனை தான் வெளியில வந்துருச்சு, பூனை வந்துருச்சு ஐயா, இருந்தாலும் மனது சரியில்லை. என்னடா சரியில்லை, போன வாரம் நான் கனவுல முழுங்கின பூனை கருப்பா இருந்துச்சு, இது வெள்ளையா ஓடுது, வயிற்றுக்குள்ள குட்டி ஓட்டு போல இருக்கு, இன்னும் நிறைய இருக்கும். இப்படி ஆளுகளை திருத்த முடியும்? உளவியல் ரீதியா சில பேர் சிக்குண்டு கிடக்கிறேன், என்ன சொன்னாலும் கேட்கறதே இல்லை. கரைப்பார் கரைத்தார் கல்லும் கரையும்னு சொல்லி வைத்ததெல்லாம் போச்சே. எத்தனை இலக்கியங்கள் நமக்குள்ள, புராணங்கள், இதிகாசங்கள், வரலாறுகள், நடைமுறைகள் அத்தனையும் வீதியில கிடக்கு, தேடி படிக்க ஆள் இல்லை, ஒன்னா தொலைச்சிக்கிட்டே இருக்கிறோம். தமிழ் மக்கள் எப்படி மடைமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர வேண்டும். வைங்க ஒன்றே, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, 7 மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. அன்பெனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசையெனும் நெய்யை ஊற்றி வைத்தேன், அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், ஆசையெனும் நெய்யை ஊற்றி வைத்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், 7 மலை ஏறி ஓடி வந்தேன், 7 மலை ஏறி ஓடி வந்தேன், திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, மகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, 7 மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. நினைத்ததை நடத்தி வைப்போம் வைகுந்தா, மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா, நினைத்ததை நடத்தி வைப்பாவை குண்டா, சரத்தினை பறித்திடுவோம் கோவிந்தா, உரைத்ததை கீதையனும் தத்துவமே, கருக்கீரையனும் தத்துவமே, உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, ஸ்ரீனிவாசா, 7 மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, வெங்கடேசா, வெங்கடேசா. இப்படி பரந்தாமன் புகழ் பாடிவிட்டாலும் இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது வள்ளி இங்கே காவல் காத்துக் கொண்டிருப்பதாக தென்படுகிறது. ஏன், முருகனை அடையும் என்ற லட்சியத்திற்காக. மொழி ரொம்ப சிறந்தது. மொழியை இழந்துட்டோம்னா இனத்தை இழந்துருவோம். மொழி எவ்வளவு நீளுதோ அவ்வளவுக்கு இன அடையாளம் தெரியும். பக்கத்து நாட்டில் ஒரு கொள்ளையர்கள் 10-15 பேர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயாச்சு. கொள்ளையடிச்சிட்டு போனவங்க சும்மா போல ஒரு நாயை விட்டுட்டு போயிட்டாங்க.
சரி. அவங்க கூட்டி வந்த நாய் ஒண்ணு மாட்டிக்கிருச்சு. ஆ. நாய்கிட்ட எப்படி பேசுறது? அவங்க என்ன பாஷையில பேசி வளர்த்தாங்களோ அதை சொன்னா தானே அதுக்கு புரியும். ஆமா. இப்ப என்ன பாஷையில வளர்த்தாங்க, எந்த நாட்டுக்காரன் வந்தான்னு கண்டுபிடிக்க முடியல. நாய் ஒண்ணுதான் நமக்கு ஆதாரமா இருக்கு. சரி. இப்ப அங்க இருந்து எல்லாருமா சேர்ந்து யாரடா கூப்பிட்டு போயிருந்தா இந்த மொழியெல்லாம் படிச்சாரு பாருங்க. ஆமா. எந்த நாய் கேட்க போகுதுன்னு திட்டினா இல்ல, அவரை வந்து கூட்டிட்டு போறா. இங்க வாங்க, பல மொழியெல்லாம் படிச்சவர் நீங்க. ஆமா. இந்த நாய் எந்த மொழியில வளர்க்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரி. பேசுங்க, உங்களுக்கு தான் பல நாட்டு மொழிகள்லாம் தெரியுமே. அப்படின்னா அவர் ஒவ்வொரு மொழியா சொல்லி பாக்குறாரு. ஒவ்வொரு மொழிக்கும் அது நாய் அசைகிற மாதிரி அசையல. இல்ல. கடைசியா ஒரு மொழியை சொல்றாரு, நாய் வாழாட்டிருச்சு. எப்படி? அவர் சொன்ன மொழி நாய்க்கு புரிஞ்சிருச்சு. ஓ. அப்படின்னா அந்த மொழியில உள்ளவங்க தான் வந்து திருடிட்டு போயிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா நாய் பழக்கப்பட்டிருக்குல்ல, இவர் சொல்லிட்டாரா. இப்ப அதேபடி உளவுத்துறை போய் அவங்களை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து தண்டனை கொடுத்து அடைச்சாச்சு சிறையில. அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு யாரு காரணம்? நாய் காரணம். நாயை கண்டுபிடிக்கிறதுக்கு யாரு காரணம்? இவர் காரணம். இவர் படிச்சதுனால தானே இந்த அந்த மொழி தெரிஞ்சதுனால தானே பேசினாரு. இப்ப அந்த அரசாங்கம் இவரை பாராட்ட நினைக்குது. ஐயா வாங்க, கொள்ளக்காரர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க உதவியா இருந்திருக்கிறீங்க. நாய் என்ன மொழியில கேட்டு இருந்துச்சுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அதனால எங்க நாடு உங்களுக்கு பெரிய வெகுமானமா ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்குது. உங்களுக்கு காசு வேணுமா, பொருள் வேணுமா, இந்த நாட்டோட குடியுரிமை வேணுமா, இல்ல பெரிய பங்களாதிக வேணுமா, என்ன வேணும்னு சொல்லுங்க, கொடுக்க தயார்னா. அவர் எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டான்ட்டார். ஏன் இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சிருக்கிறீங்க, ஒன்றும் வேண்டாங்கிறீங்களே, எனக்கு ஒன்னே ஒன்று கொடுங்க. என்ன வேணும்? இந்த நாயை மட்டும் என்கிட்ட கொடுங்கன்னாரு. நாயை மட்டும் என்கிட்ட கொடுங்க, வேற எதுவும் எனக்கு வேண்டான்னாரு. சரி. ஏயா இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது வெகுமானம் கொடுக்க சொன்னா நாயை வாங்கிட்டு போய் என்ன செய்ய போறீங்க? இல்லைங்க, ஆறாத வடுவா என் மனசுல ஒரு வேதனை இருக்கு. என்ன, எந்த நாய் கேட்க போகுதுன்னு கேட்டா எங்க வீட்டுல. ஆனா நான் படிச்சதை இந்த நாய் கேட்டுருச்சு அப்படிங்கறத அவளுக்கு புரிய வைக்கணும். அதனால இந்த நாயை கொடுங்க. நாய் நன்றி உள்ள ஜீவன். எல்லா மொழியும் அவரவர் வளர்க்கிற பிராணி, அவரவர்கள் பேசுற மொழி தெரியும்ல. அப்படித்தானே உலக நாடுகள்லாம் இருக்கு. ஆனா நம்ம நாட்டுல மட்டும்தான் எல்லாம் வேறு விதமா போச்சு. எங்க போய் சொல்ல உலகம் போறது. இப்பதானே 16,000 கோடி கட்டின பாலம் படுத்துருச்சு, எங்க போச்சுன்னே தெரியல. அவ்வளவு நல்லது நடக்குது இந்த நாட்டுல. ஆனாலும் நாங்க நல்லது பண்றோம்னு சொல்லுவோம். எங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஆனா பக்கத்துல இருக்கிற ஒரு முருகன் கோயில் கட்டியிருக்க அந்த ஆத்துக்குள்ள, அது இடியல. கட்டி 6 மாசம் ஆகல, பாலம் ஆத்தோட போயிடுச்சு, தெரியுமா இல்லையா? இப்ப வந்த வெள்ளத்துல. அப்படின்னா எவ்வளவு வலிமையா, எவ்வளவு உண்மையா, நேர்மையா இந்த மக்கள் பணத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறணும். இதை விட என்ன சொல்ல? இருந்தாலும் நமக்கு ரோசம் வந்துருச்சா? எது எக்கேடு கட்டு போனா என்ன, நம்ம பொழப்பா பார்ப்போம். நமக்கு தான் என்னத்துக்கு பெரிய இடத்து பொழாப்பு. அரமனை கோழி முட்டை அம்மிகளை உடைக்கும். அதனால நம்ம தலை தாங்குமான்னு தெரியல. உலகம் போற போக்குகளை நினைக்கிற போது நாளைய தலைமுறை வாழ்வதற்கு வழி இருக்கா? இந்த தமிழ்நாட்டில், இந்த உலகத்துல என்னென்னமோலாம் நடந்து கொண்டிருக்கு. உலக நாடுகள்ல தெரியுமா உங்களுக்கு? உலக நாடுகள்லாம் தமிழுக்கு சங்கம் வச்சிருக்காங்க. ஐயா மதுரையில இருந்து வந்திருக்கீங்க, கொஞ்சம் கேளுங்க. சொல்லுங்க. உலக நாடுகள் எல்லாம் தமிழுக்கு சங்கம் வச்சிருக்காங்க. ஆமா. நான் இப்ப சிங்கப்பூர், மலேசியா போய் வந்தேன். சிங்கப்பூர்ல மட்டும் 17 சங்கம் இருக்கு தமிழுக்கு சங்கம். தமிழுக்கு சிங்கப்பூர்ல 17 சங்கம் இருக்கு, தமிழ் சங்கம். ஆனா சிங்கப்பூர்லயும் பல நாடுகள்லயும் தமிழ் சங்கத்தை நிறுவிய அந்த பெரியவர் தமிழ்நாட்டுல தமிழ் சங்கம் வைக்கணும்னு அனுமதி கேட்டாரா? அனுமதி இல்லைன்னு மறுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய வேதனை, வெக்கம். தமிழ்நாட்டில் தமிழுக்கு சங்கம் இல்லை, ஆனா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த மதுரை, இந்த தமிழகம். ஆனா இன்றைய நிலை தமிழுக்கு சங்கம் வைக்க அனுமதி இல்லை என்பது உண்மையான விஷயம். வலைதளத்தில் பதிவாகிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட வேதனையான நாட்டில் நம்மளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம தமிழர்கள் 5 லட்சம் பேருக்கு தமிழ் படிக்க தெரியல, எழுத தெரியல. இப்ப உள்ள தலைமுறைக்கு 12ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல தமிழ் பாடத்துல அது மொழி பாடமாக இல்லை, விருப்ப பாடமா மாறி போச்சு. என்னன்னு யாராவது கேட்டிருக்கோமா? என்னன்னு யாராவது அதை பத்தி பேசியிருக்கிறோமா? எப்படி வளரும் நம்மளும், நம்மளோட பிள்ளைகளை எப்படி வளர போறோம்? வேதனை தான். வைங்க 5:30.